ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்க ரெடியாகி நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்லயும் அண்ட் இன்ஸ்டாலயும் 10K ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. ஸோ அதை நம்ம செலிப்ரேட் பண்ணோம்ல, அதுக்கான பர்ச்சேஸ் தான் பார்க்க போறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓனாகவே நம்ம சில ஸ்டிக்கர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்ஸ்டாகிராமையும் யூடியூப்பும் போட்டு. ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கேக் வாங்கிட்டு திரும்ப செலிப்ரேஷனுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம கிருஷ்ணகிரியில் ஒரு மெயின் ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். வாங்க போகலாம். லெட்ஸ் கோ. நாங்க பைக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஜெராக்ஸ் ஷாப்புக்கு நேரா போனோம். அந்த நேரம் பார்த்து ஜெராக்ஸ் ஷாப் ஓப்பன் ஆகல. சரிடா, நம்ம வேற ஷாப் போலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம பாய்ஸ் ஜெராக்ஸ் ஷாப் தான் போயிருந்தோம். ஸோ எங்களோட பிரிண்ட்டை அங்கே கொடுத்து நாங்கள் பிரிண்ட் எடுத்துட்டு அங்கேயே அவங்ககிட்டயே சிசர் வாங்கி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என் ஒய்ஃப் அது எல்லாமே அழகாக கட் பண்ணிட்டாங்க. அவங்ககிட்டயே பேவிஸ்டிக் அதெல்லாம் வாங்கி அதை ஒரு ஸ்டிக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அப்படியே அதையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாம் இப்போ நம்மளோட செலிப்ரேஷனுக்கு ஆர்டர் பண்ண கேக்கை தான் பர்ச்சேஸ் பண்ண போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி டிசைன் அண்டு கலரு என்னென்ன ஃபாண்ட்டு டெக்ஸ்ட் எல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ரெடி பண்ணி வச்சதும் நம்ம அப்படியே வாங்கிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது வீட்டிலேருந்து கிளம்பும்போது நல்லா தான் இருந்ததுங்க. ரெயின் அவ்வளோவா இல்லை. ஆனால் ஷாப் கிட்ட கிட்ட போக போக தூறல் விழ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, அதுக்குள்ளே கேக் வாங்கிட்டு ஸ்பாட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஷாப்புக்குள்ளே போயிட்டோம். சரி, நான் என் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம கேக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போக ஆரம்பித்தோம். உள்ளே போய் பார்த்தா நிறைய கேக்கு டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நியூ ஷாப்ன்றதுனால நிறைய ஆர்டர்ஸ் வந்திருந்தது. ஏன்னா ஆஃபர் ப்ரைஸுமே சொல்லியிருந்ததுனால நம்ம கேக் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தேடினோம். ஃபைனலாக ஒரு வழியாக அந்த மூலையில் கார்னரில் வச்சுருந்தாங்க. கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண கேக்கு. ஸோ இதோட ஃபுல் வியூவை உங்களுக்கு இப்போ பார்க்கலாம் நாம. சரி, கேக்க வாங்கிட்டு கிளம்பலான்னு திரும்பி பார்த்தா ஃபுல் மழைங்க. ஹெவி ரெயின், காத்து, மழைன்னு 2ம் இடைவிடாது பெஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு போன மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதும் வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிற போது என் ஒய்ஃபு மழை வந்ததுனால சூடாக சாப்பிட்லாங்க, பேக்கரியில் வேற இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பப்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு இங்கே மழை போயிடுச்சே, மழை வந்துருச்சே, எப்படிடா நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோன்னு ஃபீல் பண்ணியிருந்தா அவங்க பாட்டுக்கு ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இதுதாங்க நம்ம ஆர்டர் பண்ண கேக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட சேனல் நேம் ஃப்ரண்ட்டில் வரணும், அப்புறம் மேலே அந்த யூடியூப் சிம்பிள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைன் கொடுத்து பண்ணின்னு இருந்தோம். சரியான மழைங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் சவுண்ட் எப்படி இருக்குன்னு. சரி, நான் மழை நிற்கிற மாதிரி தெரியல. நம்ம ஒன்று பிளான் பண்ணால் அது ஒன்று நடக்குது. யூஸ்வலாக அப்படி தான் நமக்கு. சரி, இருக்கிற சுச்சுவேஷனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதில் எப்படி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் மழையில் விளையாடிட்டு இருந்தாங்க ஜாலியாக. ஸோ அப்படியே விளையாடிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக மழை நின்றுடுச்சிங்க. வீடியோ எடுக்கிறது கூட ஈஸியாக இருக்குதுங்க, ஆனால் இந்த செலிப்ரேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கெங்கே திரிஞ்சு என்னென்னலாம் பண்ணி வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. மழை வேறு வந்துருச்சு, அங்கேயே 1/2 hour வேஸ்ட்டு. ஸோ சன்னும் போயிடுச்சு, பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ ஏதோ எடுத்து போடுறோம். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஃபைனலாக இதுதாங்க நம்ம செலிப்ரேஷன் கேக்கு. கேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் அவங்க கொடுத்த டெக்கரேஷனோட நாங்கள் எங்களோட கைவண்ணத்தில் சில எக்ஸ்ட்ரா க்ரியேட்டிவிட்டிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே நாங்கள் கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு ரீல்ஸ் எடுத்து கிளம்பிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம இதே மாதிரி என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.